Hello, good evening everyone. How are you all? I hope you are good, studying good also. In rainy season also, I think you are safe in your home. Okay, take care of yourself. And today our topic is very important. I can say this is the all-in-one because today we are going to see root words. Okay, root. Okay, if you're mastering the root words in English, you can able to write synonyms, antonyms and vocabulary, and unseen passage also you can easily find out the tone of the passages, right? And they are asking questions also, you can clearly able to answer those kind of questions, right? So I can able to tell you this is very important class for you. Okay, this is a mastering the English. Okay, that's how I can say. Okay, let's enter our class. Root word means if one word is there, means if a root word itself you can find 30 or 50 words itself, you can connect to the root word and know about lot more words. That is the making of this video helpful for you. Okay, let's see what is meant by biology means uyiriyal. Okay, that is related to the any life. For what? For living things we are. Okay, bio means life, we are living in the world. Okay, this is called biology. Okay, chloro means exactly is root word is green, meaning chloro root word and meaning is greenery. Chlorophyll, for example, this is the chlorophyll, right? Greenery, this is the chlorophyll. And the site means what? Cell, very micro cell. And this is cytoplasm, but the word is made for the cytoplasm. Cytoplasm means what? Small liquid. Okay, small liquid inside in the cell. Okay, semi fluid. Okay, like this. And the term means skin. டெர்மலாஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? டெர்மலாஜினா உங்களுடைய ஸ்கின்னை பற்றிய டாக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்கின்னில் என்ன பிரச்சனையோ அதை அவங்க வந்துட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. தட் இஸ் த டெர்மலாஜி. எபிடர்மஸ்னா அவுட்டர் லேயர். எபி மீன்ஸ் அவுட்டர் லேயர், டெர்மிஸ் மீன்ஸ் ஸ்கின். ஓகே, அவுட்டர் லேயரை பற்றி படிக்கிறது. ஓகே, ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப். ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ பிளான்ஸ் ஆட்டோட்ரோப்ஸ் முறையில் உணவை தயாரித்து கொள்ளும். யூஸிங் தி ஆக்சிஜன், யூஸிங் தி சன்லைட், யூஸிங் த குளோரோஃபில், இதெல்லாம் யூஸ் பண்ணி அதுவாக தயாரித்து கொள்ளும். அதுதான் ஆட்டோட்ரோப். ட்ரோப் மீன்ஸ் நரிஷ்மெண்ட். ட்ரோப் மீன்ஸ் வாட்? நரிஷ்மெண்ட், nutrition or nourishment or nutrition you can say. Chromo means color. Okay, chromatography ன்னு சொல்லுவாங்க. color chromatoplast color. Bi means two. Two double பாருங்க. bilateral symmetry னா என்ன அர்த்தம்னாக்கா, பட்டர்ஃப்ளை இருக்குது, அது சரிபாதியாக நம்ம பிரிக்க முடியும். பிரிச்சாக்கா இங்கே டூ சைடு கிடைக்கும். இது ஒரு சைடு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு சைடும் பைலேட்டர்லாம் சரிசமமாக நம்மளால் பிரிக்க முடியும். அதுதான் இங்கே பைலேட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பைலேட்டர்னா சரிபாதியாக பிரித்தல். எக்டோனா அவுட்டர். எக்டோடோம் மீன்ஸ் அவுட்டர் லேயர். ஓகேங்களா? செஃபலோ மீன்ஸ் ஹெட். செஃபலோத்ராக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா, இதில் பாருங்கள், ஃபியூஸ்டு ஹெட் அண்ட் தொராக்ஸ்னா மார்பு பகுதி சொல்லுவாங்க. தொராக்ஸ்னா என்னது? மார்பு பகுதி. உங்களுடைய மார்பு பகுதியும் தலைப்பகுதியும் ஒன்றி ஒரு சில உயிரினங்கள் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கார்பியோ அண்டு சம் ஆஃப் த அனிமல்ஸ் கிராப்ஸ் இருக்கும், ப்ரான்ஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ப்ரான்ஸு, இந்த மாதிரி இது ஸ்பைடரு, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்னாக்கா உங்களுடைய தலைப்பகுதி, செஃபலோன்னு சொல்கிற அந்த தலைப்பகுதி துராக்ஸ் பகுதி, மார்பு பகுதியில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி உயிரினங்களுக்கு நம்ம செஃபலோத்ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆஃப் த செஃபலோத்ராக்ஸ்ன்னு கேட்டாக்கா இந்த ஸ்கார்பியோ அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் ஸ்பைடர், திஸ் ஆர் த எக்ஸாம்பிள் யூ கேன் சே. ஓகே, அண்ட் ஆர்கியனா ஆன்ஷியன்ட், ப்ரிமேட்டிவ் அப்படின்னாக்கா இங்கே ஆர்கியோபாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆர்கியோபாக்டீரியானா இதுதான். ஆர்கியோனா ஏன்ஷியன்ட், பழைய காலத்துலேருந்து இருக்கிற உயிரினங்கள். அந்த சிங்கிள் செல்டு ப்ரோகேரியாட்டிக், லேக் ஆஃப் நியூக்ளியஸு, அந்த லீவ் இன் த எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன், ரொம்ப ஒரு மாதிரியான கிளைமேட்டில் கூட இது வாழும். ப்ரிமேட்டிவ்னா வித்தவுட் நியூக்ளியஸ். சரிங்களா? அதுதான் ப்ரிமேட்டிவ். ஓகே, ஆன்டினா அகேன்ஸ்ட், ஆன்டி சோஷியல்ட்டு, ஆன்டி ஹீரோன்னு சொல்லுவாங்கள்ல, ஆன்டி சோஷியல். ஓகே, ஆன்டிபாடி, இது எல்லாமே ஆன்டிபாடி அகேன்ஸ்ட், உங்கள் பாடிக்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்து வகைகள். எக்ஸோ மீன்ஸ் அவுட்டர். எக்ஸோனாலும் உங்களுக்கு அவுட்டர் தான்.
எக்டோனாலும் அவுட்டர் தான், எக்ஸோனாலும் அவுட்டர் தான். எக்ஸோஸ்கெலட்டன் வெளிப்படையான நரம்புகள் அதுதான். ஓகேங்களா? I hope this video is clear for you. In the root words, one of the best root word is ambi. Ambi means both. Ambi means what? Both or surround. Okay, around. Okay, around. Okay, let's start. First question is ambidextrous. Text means what? Actually ambi means we already know both. Okay, both. Okay, text means hand. Text means what? Hand. You must have seen in the Shankar film, one of the Shankar film, like Vijay acting Satyaraj is the principal, is I think Three Idiots remake movie Nanban, that Satyaraj is written both the hands, using the both the hands. Satyaraj has written in the both the hands, using the both the hands in the board. That is ambidextrous. That means using both the hands one at a time, right? So able to use both the hands equally important, like this. Okay, like this. Ambiguity. What is ambiguity? This is the example of the ambiguity. You have must one of the turmoil situation. What is meant by turmoil situation? You are fully confused. You couldn't clear the you couldn't think clearly. That is the situation. We are call it ambiguity. The quality of uncertainty in meaning, multiple meaning. Okay, here is Vikram is acting the one character, but is splitted into the two personality. Okay, that is multiple meaning. Okay, that the ambivalent. Ambivalent means repelled and attracted at the same time. Okay, ambivalent means attracted, yes or no. Okay, like this. Sometimes it's a negative emotion also and a positive emotion also. You which situation I can choose, yes or no? Shall I say yes or no? Like this, we are thinking in confusing mode. Repelled and attracted at the same time, right? Ambitious. She is very ambitious. That means she is very goal oriented. Okay, goal oriented means I want to become a cricketer, means she want to become a cricketer. Likewise, she very ambitious. Okay, having the desire to succeed in all aspect. அவங்களுக்கு சக்ஸஸ் மட்டுமே பண்ணணும், அந்த ஆஸ்பெக்ட் மட்டுமே இருக்கிறவங்கள வந்து நம்ம ஆம்பிஷன் சொல்லுவோம். ஓகே, ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, ஆம்பியன்ஸ்ன்றது வந்து இஎன்சின்னு சொன்னாக்கா நம்மளுடைய நவுனுன்னு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நவுனுன்னு பார்த்துருக்கோம். இந்த சரௌண்டிங் அட்மாஸ்பியர், அதாவது நல்ல சூழ்நிலையை நம்ம சரௌண்டிங்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, பாசிட்டிவ் பீப்புள் சரௌண்டட் யூ அண்ட் பாசிட்டிவாக பேசுகிறவங்கள வெல்விஷரை வந்துட்டு உங்களுக்கு எய்ம்க்கு ஆப்ட் ஆனவங்களை உங்கள் கூட வச்சுக்கிற சுச்சுவேஷன் வந்து ஆம்பியன்ஸ் சுச்சுவேஷன் சொல்லுவோம். சரிங்களா? தட் இஸ் கால்டு த சரௌண்டிங்ஸ் அட்மாஸ்பியர், ரைட்? ஸோ இந்த இஎன்சி இயில் முடியறது எல்லாமே நம்மளோட நவுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓயூஎஸ் முடியறது எல்லாமே நம்ம அட்ஜெக்டிவ்னு பார்த்துருக்கோம். ஓகே, நம்மளுடைய அட்ஜெக்டிவ்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓயூஎஸ்ல முடியறது எல்லாமே நம்மளுடைய அட்ஜெக்டிவ். ஓகே, ஓகே, யூஎஸ்ல முடியறது எல்லாமே அட்ஜெக்டிவ், இஎன்ஸ்ல முடியறது எல்லாமே நவுனு. ஓகே, ஆம்பிபேரஸ். ஆம்பிபேரஸ்னா த ஹேவிங் போத் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஆம்பி மீன்ஸ் போத் இல்லையா, அதனால. ஆம்பியன்ட். Ambient means surrounding on all sides as the ambient hair. Okay, ambivalent. Ambivalent means one which characteristic of both extrovert and introvert. அதாவது ambivert personality extrovertனா அதிகமாக பேசுகிறவங்க like me, and introvertனா like I can say like A.R. Rahman, they never speak that much you expecting, right? So that both the personality having one person, that we can call it as the ambivert. Okay, right? So one which characteristics of the both extrovert and introvert. உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறீங்களே, வெளியே சொல்ல மாட்டீங்களே, அவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டு, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கீங்களே, அந்த மாதிரி பர்சனாலிட்டி எக்ஸ்ட்ராவர்ட் பர்சனாலிட்டி. போத் இன் ஒன் பர்சன், தட் வில் கால் இட் அஸ் எ ambivert. Ambifix, a string of the characters used for the both prefix and suffix. Okay, ambigender, the both male and female genders. Third gender சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு மேல் கேரக்டரும் ஃபீமேல் கேரக்டரும் both are mixed, that we can call it as the ambigender. Okay, ambibilateral. Ambibilateral affecting both the sides of the body of the organ. Okay, both the ambibilateral ஒரு பாடி பார்ட்டை வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கும் போது affecting both the sides of the body of an organ. Okay,
Next word is ver. Ver means what? Truth. Okay, truth. Verdict. Verdict means true. Saying or truth said by the jury. Jury members, they are always telling the true only. Okay. Actually, tick root word is for saying. Dictation nu solluvom illaya. Dictation, saying or related to the speaking related to. Okay la. Tick என்ற root word வந்து again this is saying or speaking. Okay. Ver means true. True saying or truth said by the jury. Okay, verify. FY ல முடியற எல்லாமே நம்மளுடைய verb ன்னு கன்சிடர் பண்ணிப்போம் நம்ம. Parts of speech வந்து verb. IFY ல முடிஞ்சாலும் சரி, FY ல முடிஞ்சாலும் சரி, that we are our verb. Okay. Verb. Okay, that you have to remember. Verify பண்ணுங்கன்னு சொல்வாங்கல்ல, to make sure something is true. Verify certificate வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்ல முக்கியமான எதுக்குன்னா நம்ம வெரிஃபை பண்ணும்போது ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணுவாங்க, வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா. அன்வெரிஃபைபிள் அன்னு மோஸ்ட்லி வரும்போது மீனிங் இஸ் நோ, நாட். ஓகே, இஸ் ஆப்போசிட் மீனிங் ஆஃப் தி வெரிஃபை. ஸோ வெரிஃபையபிள். ஆக்சுவலி ஏபிள்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்மளுடைய அட்ஜெக்டிவ். ஏபிஎல்இன்னு முடியுது எல்லாமே நம்மளுடைய அட்ஜெக்டிவ். ஓகேவா. அன்வெரிஃபையபிள்னா ஆஃப் தட் விச் கேனாட் பி மேட் இஸ் த சர்டனாக ட்ரூத்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. விச் கேனாட் பி மேடு ஃப்ரம் தி ட்ரூத் கிடையாது. வெராசிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ். ஓகே, வெராசிட்டி மோஸ்ட்லி ஐடிஒயில் முடியுது இல்லைங்களா, அந்த ஐடிஒயில் முடிஞ்சது இல்லையா, அதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு சொல்லுங்கள், நவுன். ஓகே, நவுன். வெராசிட்டின்றது ஐடிஒயில் முடியுறது எல்லாமே நம்மளுடைய நவுன். ஓகே, நவுன். ட்ரூத்ஃபுல்னஸ். வேர்லி, ட்ரூலின்றது நம்மளுடைய அட்வர்ப் இங்கே கொடுத்துருக்காங்க. வெரின்றது ட்ரூ, அட்ஜெக்டிவ். வெரி குட், வெரி உண்மையிலே நல்லா இருந்தது, அதான மீனிங்கே அட்ஜெக்டிவ். இது எந்த வேர்ட்லேருந்து வந்தது பாருங்கள். இந்த வெர்ன்ற வேர்டை வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்ததுன்னு பாருங்கள். வெர்டாட் அப்படின்னா ஸ்பானிஷ் வேர்டில் வந்து ட்ரூத்துன்னு அர்த்தம். வெரைட் அப்படின்னாலும் ஃப்ரெஞ்சு வேர்டில் ட்ரூத்துன்னு அர்த்தம். வெரிட்டா அப்படின்னாலும் இட்டாலியன் லாங்குவேஜில் ட்ரூத்துன்னு அர்த்தம். வெரிடாட் அதை தான் இங்கே போட்டாக்கா அது வந்து போர்ச்சுகல் லாங்குவேஜஸில் ட்ரூத்துன்னு அர்த்தம். எல்லா லாங்குவேஜ்லையுமே இது வந்து ட்ரூத்துன்னு தான் அர்த்தம், உண்மை. ஓகேங்களா. ஐ திங்க் திஸ் அண்டர்ஸ்டுட். our next root word is port. ஓகே, ரூட் வேர்டு மூலம் நம்ம நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கலாம். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மோஸ்ட்லி டிக்ஷனரியில் வந்து உங்களுக்கு 10,000 வேர்டு இருக்குது. அதை 3,500 வேர்டு வந்து த்ரூ தி ரூட் வேர்ட்ஸ் மூலமே நீங்கள் கற்றுக்கலாம். அப்போ எவ்வளோ நீங்கள் இங்கிலீஷை ஸ்ட்ராங் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. இதில் ரூட் வேர்டு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை இங்கிலீஷில் பேசுகிறதோ, இங்கிலீஷ் எந்தெந்த டாமினேட்டிங் ஏரியாவில் வந்துட்டு கொஸ்டின்ஸாக வருதோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஒக்காபுலரி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, ரூட் வேர்ட்ஸு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல், யூ வில் கெட் குட் வீடியோஸ் லைக் திஸ். ஓகே, நம்மளுடைய வந்து போர்ட்டுன்னு பார்க்குறோம். போர்ட்னா கேரி, சிம்பிள் கேரி. எனிதிங் எதுவாக இருந்தானா, டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தானா ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறோம். ஏர்போர்ட்டுன்னு ஏன் சொல்கிறோம்? நீங்கள் ஏரோப்ளைன் மூலமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்னொரு கண்ட்ரிக்கோ இல்லை இன்னொரு ஸ்டேட்டுக்கோ விடப்படுறீங்க, சரியா? ஏரோப்ளைன் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகுது, கேரி பண்ணுது உங்களை. அதுவுமே ஏர்போர்ட்டுன்னு ஏன் சொல்லணும் இல்லையா? வேறு எதனா பேர் வச்சு கூப்பிடலாம்ல, ஏர்போர்ட். ஓகேங்களா. நம்ம ஃப்ளைட் மூலம் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து விட போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்னது? நீங்கள் வந்து பஸ்லேயோ கார்லேயோ இல்லை சைக்கிள்லேயோ இல்லை பைக்லேயோ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுலேயும் போர்ட் இருக்குது, கேரி. சரிங்களா. இந்த மாதிரி தான் ரூட் வேர்டு வச்சு நம்ம இங்கிலீஷ் படிக்கணும். இந்த PORTன்ற வேர்டை வச்சு நிறைய ஒரு 20 வேர்ட்ஸு 30 வேர்ட்ஸ் நீங்கள் படிக்கலாம் மேக்ஸிமம். ஓகேங்களா. ஓகே, மீனிங் வந்து கேரி. ஓகே, கேரி. எக்ஸாம்பிள், போர்ட்டபிள்னா ஈஸி டு கேரி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ABLEல முடியுது எல்லாமே நம்மளுடைய அட்ஜெக்டிவ். இங்கே போர்ட்டபிள்ன்றது நம்மளுடைய அட்ஜெக்டிவ். போர்ட்டபிள்னா ஈஸி டு கேரி. டிரான்ஸ்போர்ட், டு கேரி சம்திங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். RTல முடியுறது எல்லாமே நம்மளுடைய வேர்பு. சரிங்களா, நம்மளுடைய வேர்பு. அதன் பிரகாரம் இது வேர்பு. சரிங்களா, இது வந்து வேர்பு, இது வந்து அட்ஜெக்டிவ். போர்ட்டபிள்ன்றது அட்ஜெக்டிவ், டிரான்ஸ்போர்ட்ன்றது வேர்ப். டு கேரி சம்திங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். சப்போர்ட். ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தானே ஒருத்தவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். லைக் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, போர்ட். ஓகே, டு கேரி த வெயிட் ஆஃப் சம்திங். ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்க, தூக்க முடியல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட RT இருக்கிறதால இதுவுமே
verb தான். ஓகேங்களா? த போர்ட்டர், இங்கே இவங்க தான் போர்ட்டர். போர்ட்டர்னா இந்த லக்கேஜை வந்து கேரி பண்ணி கொடுக்குறவங்க நம்மளுக்கு. த போர்ட்டர் த வந்திருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இது நம்மளுடைய நவுனு, அதன் பிரகாரம் பார்த்தா நம்மளுடைய நவுனு. சரிங்களா? த போர்ட்டர் ஹெல்ப்டு, ஈடி சேர்த்துருக்காங்க, வேர்பு, நம்மளுடைய வேர்பு இது. த போர்ட்டர் ஹெல்ப்டு கேரி அவர் லக்கேஜஸ் டு தி ஹோட்டல் ரூம். இவங்க வந்து இந்த லக்கேஜை வந்து எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற சென்ஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், போர்ட்டுனா டு கேரி. ஓகே, போர்ட்டபிள், கேரி, ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒரு இடத்துலேருந்து நம்மளுக்கு இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயம் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி கூட, அதில் கூட PORT இருக்குது பாருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி, சப்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகே, போர்ட்ஃபோலியோ, ஓகே, இதெல்லாமே நம்மளுடைய இம்போர்ட், எக்ஸ்போர்ட்னா என்னது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் வழி மூலமாகவோ இல்லை ஃப்ளைட்டு மூலமாகவோ இல்லை பஸ் மூலமாகவோ இல்லை கார் மூலமாகவோ ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது. சரிங்களா? டிபார்ட் அதுலேயுமே இருக்குது கேரி. ஓகே, ஏர்போர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? எல்லாமே ரூட் வேர்ட் இஸ் போர்ட் ஒன்லி. ஓகே, another important root word is there, very important. Okay, this cut. What is meant by cut? Okay, cut means will cut it through the scissor only, no? So incisive na enna arthanaka cut பண்றது comes from the Latin word. Actually this is come from the Latin word. இது என்னன்னாக்கா to cut something, especially போஸ்ட் மாடலாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நம்மளுடைய பாடியை வந்து கட் பண்ணுவாங்க இல்லையா, அது அந்த மீனிங். சரிங்களா? கட் சம்திங் வித் த ஷார்ப் எட்ஜஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய பல்கள் கூட இந்த கூர்மையாக இருக்கும்ல, இந்த ஷார்ப் எட்ஜிங், அது வந்து நல்லா திடமான பொருளை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்சிசிவ். ஓகே, கட் மேட் இன் டு தி பாடி டியூரிங் த சர்ஜரி அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எப்போவுமே மோஸ்ட்லி நான் சொல்லியிருக்கேன், IVEல முடியுதில்ல, அது எல்லாமே அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? திஸ் இஸ் த அட்ஜெக்டிவ். தமிழில் தூய தமிழில் சொல்லணுன்னாக்கா கீரல் போடுதல். பாடியில் வந்து சர்ஜரி பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் திடமான ஒரு பொருளை கடித்து மெல்லும்போதோ பற்களில் கூட இன்சிசிவ் டீத் இருக்கும் பாருங்கள் முன்னாடி, அது இல்லை அந்த சிசர் வச்சு நீங்கள் பாடியில் சர்ஜரி பண்ணுறதா இருந்தாலும் கட்டு. சரி, அதுதான் பெனட்ரேட்டிங், கட்டிங், பைட்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? IVU அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, SION வர்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், நவுன்னு சொல்லிட்டு. SION வர்றது எல்லாமே நவுன், நம்மளுடைய நவுன். இது வந்து இன்சிஷன் வந்து நம்மளுடைய நவுன். டு கட் ஆர் கேஷ். ஓகே, டு கட் ஆர் கேஷ். ஓகே, சிசர் உங்களுக்கு தெரியும், டூல்ஸ் யூஸ்டு ஃபார் த கட்டிங் லைக் திஸ். ஓகே, தட் யூ நோ. கன்சைஸ் அப்படின்னா சுருக்கி சொல்லுதல். கன்சைஸ்னாவே மீனிங் வந்துட்டு உங்களுக்கு சுருக்கி சொல்லுதல். ஈ கேவ் ஏ கிளியர் அண்ட் கன்சைஸ் ஸ்பீச். ஓகேங்களா? அதாவது சுருக்கமாக கட் பண்ணி மெயின் பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறது, அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? அதுதான் இங்கே வந்து கன்சைஸ்ன்னு அர்த்தம். ப்ரெசைஸ்னால் துல்லியமாக, கிளியர்லி கட் பண்ணி கிளியராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறது, அக்யூரேட் அந்த மாதிரி. டிசிசிவ்னா ஒரு உறுதியான, கிளியர் கட், உறுதியான ஒரு கரெக்டாக ஒரு உறுதியான அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? IVல முடியறது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் வந்துட்டு அட்ஜெக்டிவ் சொல்லிட்டு. டிசிசிவ் கூட நம்மளுடைய அட்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா? திஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ப்ரெசைஸ்ன்றது எக்ஸாக்ட், பர்டிகுலர், அன்னெசரி எல்லாமே எக்ஸாக்ட், பர்டிகுலர். டிசிசிவ்ன்றது ஒரு வந்து கிளியர் கட்டான ஒரு முடிவு. இங்கே சொல்லிட்டாங்களே, டெஃபினட் கிளியர் கட்டான ஒரு முடிவு. இதுதான் கட்டோடைய ரூட் வேர்ட்ஸ். இப்படி தான் நீங்கள் நிறைய வேர்ட்ஸை, நிறைய இங்கிலீஷில் நிறைய வொக்காபுலரியை தெரிஞ்சுக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் இஸ் யர் ரூட் வேர்ட். யூ ஹேவ் டு ஸ்டடி த ரூட் வேர்ட்ஸ். 20-30 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தானே நம்ம கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமில் போய் உட்கார முடியும். பட் யூ ஹேவ் டு ரீட். The root word is crone. Crone means time. Chronology, அதாவது நம்ம ரெஸ்யூம்லாம் எழுதும்போது சொல்லுவாங்க இல்லையா, அக்கார்டிங் டு த chronology order you have to write your மார்க் லிஸ்ட். அப்படின்னாக்கா 12th, அதுக்கப்புறம் BSc, MSc, B.Ed எதுனா பண்ணியிருந்தா அது மாதிரி ஆர்டர் வைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதுதான் chronology ஆர்டர்னு சொல்லுவாங்க. த சீக்வென்ஷியல் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். சரிங்களா? LOGYன்றது என்னது? நம்மளுடைய நவுன். chronologyன்றது நம்மளுடைய நவுன். ஓகேங்களா? க்ரோனிக்ன்றது நம்மளுடைய அட்ஜெக்டிவ். நம்ம பார்த்துருக்கோம், ஐசியில் முடிகிற எல்லாமே நம்மளுடைய அட்ஜெக்டிவ்னு பார்த்துருக்கோம் முன்னாடி கிளாஸ்லேயே. ஐசின்னு முடிகிறதால நம்மளுடைய அட்ஜெக்டிவ். க்ரோனிக்னா என்னது? கண்டினியூங் ஃபார் எ லாங் டைம். எப்பவுமே டைம் ரிலேட்டட் தான் இது வந்து லாங் டைம், கண்டினியூங் ஃபார் எ லாங் டைம். சின்க்ரோனைஸ்னா ISEயில் முடிஞ்சாலும் சரி, IZEயில் முடிஞ்சாலும் சரி, தட் வில் வேர்ப். இது என்னதுன்னா நம்மளுடைய வேர்பு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னது? வேர்புன்னு அர்த்தம். சரிங்களா? டு ஷோ த சேம் டைம். சின்க்ரோனைஸ்னா டு ஷோ த சேம் டைம். ஓகேங்களா? க்ரோனிக்கல் அப்படின்னாலும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுனாகவும் யூஸ் ஆகும் அல்லது வேர்பாகவும் யூஸ் ஆகும் சம்டைம்ஸ். சரிங்களா? ஓகே, க்ரோனிக்கல் அப்படின்னா ரெக்கார்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி. ஓகே,
அனக்ரோனிசம்னா என்ன அப்படின்னாக்கா சம்திங் அவுட் ஆஃப் தி பிளேஸ் இன் டைம், ஓகேங்களா. ஓகே. க்ரோனோமீட்டர், ப்ரிசிஸ் ஸ்டாப் வாட்ச், ஓகேங்களா. க்ரோனோமீட்டர்ன்றது ஒரு ஸ்டாப் வாட்ச், ஓகேங்களா. அப்போ பிபிலியோ அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு புக்குன்னு அர்த்தம், சரிங்களா. கிராஃபின்னு ஒரு வேர்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து டு ரிலேட்டட் டு தி ரைட்டிங் சம்திங் ரைட்டிங். இங்கே வந்து நம்மளோட புக்கு, சரியா. பிபிலியோகிராஃபினா பைபிள் எழுதப்பட்டிருக்குது அந்த மாதிரி மீனிங்கு. பிபிலோ ஃபைல், பைபிளை லவ் பண்ணுறவங்க. ஃபைல்னாவே மீனிங் இஸ் லவ், ஓகேங்களா. ஃபைல்னாவே ஜென்ரலாகவே ரூட் வேர்டு வந்து கிராஃபின்றதுக்கு ரூட் வேர்டு வந்து ரைட்டிங், ஃபைல்ன்றதுக்கு ரூட் வேர்டு வந்து லவ். பிபிலியோனா அது புக்கு, ஓகேவா. அந்த புக்கை லவ் பண்ணுறவங்களுக்கு பிபிலியோ ஃபைல்னு அர்த்தம். நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு மேபி எழுதுறது படிக்கிறது பிடிக்கும் இல்லையா, அப்போ நம்மளை கூட சொல்லிக்கலாம் பிபிலியோ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. பைபிள், எஸ் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த பைபிள், ஓகே. அண்ட் பயோ ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம ரூட் வேர்டில். லைஃப், லிவிங் திங்ஸு, நான் லிவிங் திங்ஸை பற்றி எப்படி வந்துட்டு இந்த உலகத்தில் வந்து வாழுதுன்றதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் பயோ, ஓகேங்களா. நான் லிவிங் திங்ஸ் கூட வந்து படிப்பை பற்றி இது பயாலஜி. லாஜினா டு ஸ்டடி. லாஜினா என்னென்னு அர்த்தம்? டு ஸ்டடின்னு அர்த்தம். படிக்கிறவங்களுக்கு, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு, படித்தவங்களுக்கு பேர் வந்து லாஜி, டு ஸ்டடி. பயோகிராஃபின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். கிராஃபின்றது ரைட்டிங். பயோகிராஃபி யாரை பற்றினா எழுதுங்கப்பா, மகாத்மா காந்தியை பற்றியோ இல்லை வந்துட்டு யாரை பற்றினா உங்களுக்கு பயோகிராஃபி வேணும்னாக்கா அவங்க வந்து எழுதுறது பயோகிராஃபி. பயோஸ்பியர்ன்றது வாழ்கிறத பற்றி சொல்கிறது, ஓகேங்களா. ஸ்பியர்னால் நிலத்தை சார்ந்தது, அது மாதிரி, ஓகே. இங்கே பாருங்கள், கார்ட் ஹார்ட் ரிலேட்டட் டு தி ஹார்ட். கார்ட் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா ஹார்ட் ரிலேட்டட் டு தி ஹார்ட். கார்டியாக் அரஸ்ன்னு சொல்லுவாங்களா, இதயம் சார்ந்தது, அதாவது ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. கார்டியோவாஸ்குலர். கார்டியல் வெல்கம்னு சொல்லுவாங்க, இதயம் நிறைந்த வரவேற்பு. கார்டியல் வெல்கம் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதயத்திலிருந்து வரவேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியல் மீன்ஸ் ரொம்ப அன்பான ஒரு மாதிரியான இதயம் நெகிழ்ந்த வரவேற்பு, ரொம்ப அன்பாக ஒருத்தவங்களை வரவேற்கிறது தான் கார்டியல்னு சொல்லுவாங்க. ஸோ கார்டியோவாஸ்குலர் எல்லாமே ரிலேட்டட் டு தி ஹார்ட் ஒன்லி. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிளியர் டு யூ. Okay, today is another root word is tug, T-U-C, tug. Tug means to lead, conduct. Salt water is conducting the electricity. Conductor is conducting the passenger. அவர் தான் லீட் பண்ணுறாரு, அந்த மாதிரி மீனிங்கு, ஓகேங்களா. ஸோ டியூசின்றது எப்பவுமே வந்து டு லீடு. ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், அவர் தான் எல்லாமாவும் இருப்பார். ப்ரொடியூஸ், ஓகே. அண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது கூட இந்த ரூட் வேர்டில் தான் வருது, ஓகே. அடுத்து செகண்ட் ரூட் வேர்டு இஸ் பிக். ஃபேக்ட்னா என்னென்னா, பிக்னா மேக், டு டூ சம்திங், டு ப்ரொடியூஸ் சம்திங். ஃபேக்ட்ரி பாருங்கள், எஃப்ஏசி. ஃபேக்ட்னா ஃபேக்ட்ரியில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, மேக்கிங், அந்த ரூட் வேர்ட்லேருந்து வருது. மேனுஃபேக்சர், நாங்கள் உருவாக்கி உள்ளோம், அந்த மாதிரி தானே, ஓகே. ஃப்ளெக்ட், நெக்ஸ்ட் ரூட் வேர்டு இஸ் ஃப்ளெக்ஸ்னா ஃப்ளெக்சிபிள் பாடி, பெண்டு, ஓகேங்களா. ரிஃப்ளெக்ட், ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்ஸ் அப்படின்னாக்கா டு பெண்ட் த மசில் லைக் திஸ். ரிஃப்ளெக்ட், டு காஸ் அன் ஆப்ஜெக்ட் டர்ன் அவே ஆர் ரீபவுண்ட். டிஃப்ளெக்ட்னா ஆப்போசிட் மீனிங், டிஃப்ளெக்ட் ஆகி வருது, திரும்பி வருது, ஓகேங்களா. ஃப்ளெக்சிபிள், able to bend either physically or mentally. Flexible mind, flexible physical அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது. ரிஃப்ளெக்ஷன், when the light is bounced off a surface to be certain the image, ஓகேங்களா, like this, okay. Form means uniform, shape, uniform, transform, ஓகேங்களா. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், ஒரு எனர்ஜி வந்து சவுண்ட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஓகேங்களா. ஒரு ஃபார்மாக ஆகாது, ஃபார்ம்னா ஒரு ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்கிறது, ஓகே. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிளியர் ஃபார் யூ. Another one more root word is the neotology. Logyன்றது to study. Login என்னது to study something, anything, okay. நியோனா இங்கே நியோன்றது புதுசு, ஓகேங்களா. நேட்ன்றது born. நேட்ன்றது இன்னொரு ரூட் வேர்டு இஸ் born. இங்கே நியோன்றது வந்துட்டு நியூ. லாஜின்றது டு ஸ்டடி. நியோநெட்டாலஜி, ஓகேங்களா. இது லாஜின்னு முடியறதால நவுனு. இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பார்த்தா நம்மளுடைய நவுனு, சரிங்களா. மீனிங் த ஸ்டடி ஆஃப் தி கேர், டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நியூ பார்ன் சில்ட்ரன். நியூ அப்படின்னாவே நியூ பார்ன் சில்ட்ரன், அந்த மாதிரி
நியூவை பற்றி புதுசாக வந்திருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து படிக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள், நியோட்டாலஜி இஸ் த மெடிக்கல் ஸ்பெஷலிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் த கேர் ஆஃப் த நியூ பார்ன் இன்ஃபென்ட்ஸ். இன்ஃபென்ட்ஸ்னால் குழந்தைகள் டைப்பிக்கலி தோஸ் பார்ன் ப்ரீமெச்சூர்லி ஆர் வித் த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். சரிங்களா. நியோட்டாலஜி அப்படின்னாக்கா நியூ அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நியூ. நேட்னா பார்ன், லோகேஜ்னா டு ஸ்டடி. ஓகே, ஒன் மோர் ரூட் வேர்ட் இஸ் கல்ப். கல்ப் மீன்ஸ் blame. ஓகே, கல்ப் மீன்ஸ் blame. கல்பபிள் மீன்ஸ் டிசர்விங் blame. ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா அந்த திட்டு வாங்கிறதுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி தான் அந்த மாதிரி. டிசர்விங் blame. நான் அவங்க நல்லா திட்டுவோம், அவங்க வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு நல்லா டிஎம்கே இப்போ தண்ணிலாம் வந்துட்டுருக்குல்ல மழை நீர், அவங்கள இப்போ மக்கள் வந்து ரொம்ப கோவமாக இருந்தாக்கா திட்டுவாங்க, அவங்க எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அவங்க டிசர்வ் டு அவங்க திட்டு வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி தான் அந்த மாதிரி. சரிங்களா. டிசர்விங் blame. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, இன்கல்பேட்னா டு பிளேம். அக்யூஸ், அதாவது இன்கல்பேட்னா ஒருத்தவங்களை அக்யூஸ் பண்ணுறது, நீங்கள் குற்றவாளி தான் அப்படின்னு அவங்களா ஒரு தீர்மானிக்கிறது, அவங்களா ஒரு முடிவுக்கு வர்றது. ஓகே, கல்ப்ரிட்னா பர்சன் கில்ட்டி ஆஃப் எ க்ரைம். ஒரு க்ரைம் ஒரு ஏதாச்சும் ஒரு கொலை பண்ணிவிட்டு அவங்க வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, தட் இஸ் கல்ப்ரிட். பர்சன் கில்ட்டி ஆஃப் க்ரைம். எக்ஸ்கல்பேட்னா டு ஃப்ரீ ஃப்ரம் பிளேம். எக்ஸ்னாவே மீனிங் வந்து அவுட். டு ஃப்ரீ ஃப்ரம் பிளேம். திட்டுவாங்க இருந்து எப்படின்னா தப்பிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதா எக்ஸ்கல்பேட். ஓகே, ஸ்பானிஷ் வேர்ட்லேருந்து இந்த வந்து கல்பா அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. மீன்ஸ் பிளேம் ஆர் ஃபால்ட். ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்பானிஷ் வேர்ட்லேருந்து, நம்மளோட இங்கிலீஷ் கிடையாது. ஸ்பானிஷ் வேர்ட்லேருந்து கல்பா அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் ரூட் வேர்டு படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் வந்து மாஸ்டர் ஆகாத யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகே, லெட்ஸ் யூ ஆர் ட்ரை டு லேர்ன் ரூட் வேர்ட். தேங்க்யூ.